மக்களே, இது வந்து போன மாதம் நடந்த ஒரு விஷயம் மக்களே. ஒரு பெரிய விபத்தை வந்து தவிர்த்திருக்காங்க. வாங்க என்ன எப்படின்றத பார்ப்போம். ட்ரெயின் நம்பர் 12056 டேராடூன் டு நியூ டெல்லி போகிற ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மக்களே. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாகல் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி தப்ரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டிருக்குது. ஸோ உடனே நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர், அதாவது தப்ரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வாக்கி டாக்கி மூலியமாக லோக்கோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். வண்டியும் ரொம்ப தொலைவு போகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி மூலிமா லோக்கோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே லோக்கோ பைலட் வந்து பிரேக் அப்ளை பண்ணிட்டார் மக்களே. பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை வந்து மெதுவாகவே ஸ்லோ பண்ணி அப்படியே நிப்பாட்டியிருக்காரு. மெதுவாக ஸ்லோ பண்ணி நிப்பாட்டும் போது தான் வந்து என்னென்னு பார்த்தா வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ட்ரெயினோட வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வீல் ஆகிடுச்சு மக்களே. ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ளாட் வீல் ஆகிருக்குன்னு அந்த வீலு. ஸோ ரொம்பவே ஃப்ளாட் வீல் ஆனதும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கோச்சை வச்சு வண்டியை இயக்க முடியாதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கீழே இறங்கி பார்த்தவங்க பயங்கரமாக பேனிக் ஆகிட்டாங்க. பேனிக் ஆனதுமே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லூப் லைனில் எம்டி ரேக்ஸை கொண்டு வந்துட்டாங்க தப்ரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ லூப் லைனில் எம்டி ரேக்கை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பேசஞ்சரையும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த ஜன் சதாப்தியிலேருந்து அந்த எம்டி ரேக்ஸ்க்கு எல்லா பேசஞ்சரையும் மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணி பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லி பெரிய டீரைல்மெண்ட்டை தவிர்த்திருக்காங்க மக்களே. ஸோ அதுக்கு போல் பார்த்திங்கன்னா எம்டி ரேக்ஸில் தான் வந்து அன்றைக்கி அந்த ட்ரெயின் வந்து நியூ டெல்லியை நோக்கி போயிருக்குது. ஸோ வண்டியும் பார்த்திங்கன்னா சேஃபாக போயிடுச்சு மக்களே. ஸோ ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சரி, அந்த லோக்கோ பைலட்டுக்கும் சரி, விரைந்து செயல்பட்டதுக்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப்.